வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து பிரியாணிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா. நான் இது வீட்லேயே அரைச்சது, ஸோ அது நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நான் எப்பயுமே நான் சிக்கன் வாங்கினேன்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதனால நான் கலராக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கனாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து தயிர் வந்து என்னென்னா, இந்த குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 2 ஸ்கூப்பு, இந்த அளவு சிக்கனுக்கு வந்து நீங்கள் 2 ஸ்கூப் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நிறையா கூட போட்டுக்கலாம் அதுக்கு. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த கல்பாசி இருக்கு இல்லையா, இந்த கல்பாசி இதை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து தாளிக்கணும். அது போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் நம்ம. அப்புறம் கருவேப்பிலை, ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் நான் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்ல மறந்துட்டேன். உப்பு தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இதில். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க நல்லா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு, நல்லா அது வதங்கியிருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இந்த 3 ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நான் தண்ணியே ஆட் பண்ணல இதில். ஸோ நீங்களும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க சிக்கனில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். திருப்பி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. கொத்தமல்லி நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு மறுபடியும் நம்ம போடணும். அது தனியாக டேஸ்ட்டு வரும், நல்ல டேஸ்ட் தான் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா பெரட்டின மாதிரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு தொக்கு மாதிரி. உங்களுக்குன்னு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வேணாம். இப்போ இது ஒரு 10 minutes ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.